நிலையில் மாநிலங்களுக்கு 50% ஒதுக்கீடு தர வேண்டும் என்று நிதி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்தியதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். நிதி ஆயோக் கூட்டம் 2015ஆம் ஆண்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டு நடைபெறும் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் வைத்த கோரிக்கைகளாக என்னென்ன விவரங்களை பகிர்ந்திருக்கிறார்? பல்வேறு கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக தற்பொழுது முதல்வர் மு க ஸ்டாலின் நடைபெற்று வரும் தற்பொழுது 10வது நிதி ஆயோக்குடைய நிர்வாக குழு கூட்டத்தில் முன்வைத்துள்ளார். குறிப்பாக கடந்த 15வது நிதிக்குழுவினுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரி பகிர்வை 41 விழுக்காடாக உயர்த்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆனால் 33.16 விழுக்காடு மட்டுமே மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளது. அந்த விழுக்காட்டை 50% உயர்த்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய பல்வேறு திட்டங்களுக்கு நிதி என்பதும் நிலுவையில் இருக்கும். குறிப்பாக கல்வி தொடர்பான நிதி என்பது நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளது. ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாததன் காரணமாக நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைப்பது என்பது ஏற்புடையது அல்ல என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்துள்ளதை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. PM ஸ்ரீனுடைய திட்டத்தினுடைய ஒப்பந்தம் என்பது இன்னும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடாததன் காரணமாக கல்வி நிதியை கடந்த 2024 மற்றும் 2025 ஆகிய ஆண்டுகளுக்கான ஒரு நிதியை வழங்காமல் இருப்பது ஏற்புடையது அல்ல. சுமார் 2200 கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு மட்டுமே மத்திய அரசு மறுத்துள்ளது என்ற ஒரு கருத்தையும் ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு அம்ச கோரிக்கைகளை இன்றைய இந்த ஒரு நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் அவர் முன்வைத்துள்ளார். அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவிரி, வைகை, தாமிரபரணி உள்ளிட்ட முக்கிய ஆறுகளையும் நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய ஆறுகளையும் சுத்தம் செய்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்துள்ளார். அதற்காக ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மேலும் மத்திய அரசு வைக்கும் திட்டங்களுக்கு ஆங்கிலத்தில் பெயரிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்துள்ளார். மற்ற மாநிலங்கள் இந்த திட்டங்கள் தொடர்பான பெயரை தங்களுடைய பிராந்திய மொழிகளில் வைத்துக் கொள்வார்கள் எனவும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்து இந்தி திணிப்பிற்கு எதிராக அவர் பேசியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவை மட்டுமல்லாமல் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்பது ஒரு பெரிய அளவிலான ஒரு திட்டமாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்துள்ளார். சிறந்த உட்கட்டமைப்பு இயக்கம் மற்றும் சுகாதார மையமாக கொண்டு ஒரு புதிய நகர்ப்புற மறுமலர்ச்சி திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றும் இது ஒரு அவசர தேவையாக உள்ளது என்ற ஒரு கோரிக்கையும் முதல்வர் மு க ஸ்டாலின் இன்றைய நிதி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு மாநில முதல்வர்களும் இன்று காலை முதல் பல்வேறு கோரிக்கைகளையும் கருத்துக்களையும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முன்வைத்து வந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் தன்னுடைய கருத்தை தமிழ்நாட்டின் சார்பாக முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த பரிந்துரைகளை ஏற்று அவர்கள் பல்வேறு செயல்பாடுகளை அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்துள்ளார்கள். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்வைத்த கோரிக்கைகள் என்னென்ன என்பது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.